நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்கே நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். முடியலடா. கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதில். உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. என்னது வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிகாஷன்ஸோட பண்ணுவோம். எப்படி கூகுள் மேப் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கண்ணதாசன் நகர் போறேன், இங்க எந்த தெருவில் நாய்கள் அதிகமா இருக்கு, எத்தனை ஸ்ட்ரீட்ல நாய்கள் இருக்கு, அதுல வெறி நாய் எத்தனை, சுரு நாய் எத்தனை, கடி நாய் எத்தனை கூகுள் மேப்ட கேட்டா சொல்லுமா? இல்ல ChatGPT-ல போய் இன்னைக்கு என்னோட கம்பெனியோட பிரான்ச் இருக்கிற கண்ணதாசன் நகருக்கு போறதுக்கு எத்தனை மணிக்கு கிளம்பினா சரியா இருக்கும், எத்தனை மணிக்கு அந்த ஏரியால நாய்கள் உறங்கிட்டு இருக்கும், இதுல சாப்பிட்டான நாய் இது, ரொம்ப ரஃபான நாய் இது, நாய்க்கு நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டா பிடிக்காது, நாய்க்கு நான் என்ன கலர் பேண்ட் போட்டா பிடிக்காது, இதெல்லாம் நான் ChatGPT-ல அடிச்சு கேட்டா சேதுநாத் இப்ப மணி 8:25, நீங்க உங்க பைக் எடுத்துக்கிட்டு நேரா காந்திபுரம் பஸ் ஸ்டாப் போங்க, அங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவில் வெளியே நீங்க லெஃப்ட் சைடு போனீங்கன்னா முரளி ஸ்டோர் வரும், அதுக்கு பக்கத்துல ஒரு குறுக்கு சந்து வரும், அந்த சந்து வழியா போய் நீங்க லெஃப்ட் சைடு கட் பண்ணீங்கன்னா கண்ணதாசன் நகர் புக்கு ரோடு வரும், அந்த ரோட நீங்க பிடிச்சுக்கிட்டு வெஸ்ட் சைடு நீங்க டர்ன் பண்ணி போனீங்கன்னா சவுத் சைடு இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ல உங்களை பார்க்க முடியாது, அதுக்காக நீங்க திருப்பி வடக்கு போக முடியும்னா ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஜாக்கிரதை. நாய்களோட ரொம்ப டேஞ்சரான டாக் லவர்ஸ் அந்த ஏரியால நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் கடிச்சாங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரேபிஸ் வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க பேசாம தெற்கு பக்கம் இருக்கிற நாய்கள் ஏரியா வழியாவே நீங்க போயிடலாம். நீங்க ரொம்ப சேஃபா கண்ணதாசன் நகருக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த பதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா இந்த ரூட்டுக்கான மேப்பை ஒரு ஜேபக் மேல நான் உங்களுக்கு அனுப்பி தருவான்னு ChatGPT சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லாது. இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கும் போவேனா பிரான்ச்சுக்கும் போவேனா பேசாம வீட்லயே படுத்து போட்டுட்டு தூங்கல நான் என்ன தானே லாக் அவுட் ஆயிடும். ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பேசு தம்பி. வீட்டுல இருந்து ரோட்ல இறங்கும் போது ப்ரீகாஷனோட போகணுங்கிறதுக்கா சிவாஜி படத்துல ரஜினி படத்துல கவசோட ட்ரெஸ் மாதிரியா போட்டுக்கிட்டே ரோட்ல இறங்குறது லாட்சிக் கூட பேசு தம்பி. மைக் கொடுத்தவொடனே என்ன வேணாலும் பேசலாம் நினைக்க கூடாது. என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணுமாப்பா.